அவ தலைய வருடி விடுற மாதிரி உச்சன் தலையிலே மை வச்சிட்டேன். அவ தோல் பாம்பு தோலா மாறல. அவ கண்ணுல நீலம் பூக்கல. அவளுக்குள்ள நந்தினி இல்லவே இல்ல. ஆனா தாங்க முடியாத அளவுக்கு அவ மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. கங்கா அவ விருப்பத்துக்கு மாறா ஏதோ ஒரு காரியம் பண்ணிருக்கா. வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒண்ணு அவளுக்கு நடந்திருக்கு. ஆனா அது நந்தினி சம்பந்தப்பட்டதா தான் இருக்கணும். எதையும் மனசு விட்டு பேசுற நிலையில கங்கா இல்ல. அவ தன்னை தானே வெறுக்கிற அளவுக்கு ரொம்ப விரக்தி அடைஞ்சிருக்கா. நான் கொஞ்சம் கொஞ்சமா அவகிட்ட பேசி என்ன நம்பி நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்ற அளவுக்கு அவளை நான் மாத்தி வச்சிருக்கேன். இன்னும் 2-3 நாள்ல கங்கா அவ வாயாலேயே நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்பிக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் நந்தினி எப்படி வெளியே வந்தாங்கிறதையும் இப்ப அவ எங்க இருக்காங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க நந்தினிய நினைச்சு சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்காம பூஜைய நீங்க முழு மனசோட பண்ணுங்க. நான் பூஜைய பண்றேன். ஆனா நந்தினிய பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் நமக்கு முக்கியம் இல்ல. காணாம போன குமாரோட காலச்சக்கரம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பிரபஞ்ச ரகசியமா இருக்கிற அந்த காலச்சக்கரத்தை உயிரை பணையம் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். 20 வருஷமா எங்களுக்கு சொந்தமா இருந்த அந்த காட்டு அம்மனோட சொத்து எங்களை மீறி யார் கைக்கும் போயிடக்கூடாது. நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பினதோட நோக்கமே அக்காலச்சக்கரத்தை பத்தி தெரிஞ்சுக்கத்தான். அத மனசுல வச்சுட்டு காரியத்தை பாரு. உங்க பார்வையிலே பாடம் படிச்சவனா நீங்க வார்த்தையாலேயே சொன்னதுக்கு அப்புறம் விட்டுருவேனா? நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க சாமி. அடுத்து நான் போன் பண்றப்ப காலச்சக்கரை இருக்கிற இடத்த பத்தி உங்களுக்கு தெரிய வந்துரும் சாமி. உன் போனுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். சீக்கிரம் தகவல் சொல்லு. நிச்சயமா சாமி. சரி, நான் போனை வச்சிடுறேன். மூலாதாரம், மனோரஞ்சிதம், அநாகதம், அமரத்துவம், சகஸ்தாரம், சத்து சித்து மயம், மணிபூரக வசியம், மாலவ பிராணம். எனக்கு என்னாச்சு? நான் எப்படி தூங்குனேன்? நான் எப்பவுமே இப்படி தூங்கினதே இல்லையே டியூட்டியில். என்னாச்சு எனக்கு? இந்த வீடுதான். என்ன யோசிக்கிறீங்க? வாங்க வாங்க போலாம். விறகு எல்லாமே தயாரா இருக்கு. மனுஷன் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டா செஞ்சிருக்காரு. ஆமா ஆமா.
என்னடா பண்றாங்க? யாருப்பா இவங்களா? டேய் மூர்த்தி, வாடா போய் பார்க்கலாம். யாரு இவங்கெல்லாம் தெரியல. இந்த நேரத்துல புத்துக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வா பார்க்கலாம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஏமா ஓம் சக்தி இந்தாமா, நீங்களா யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி ஓம் ஏய், அவர் உங்ககிட்ட தான் கேக்குறாரு. காதுல விழுதா இல்லையா? அதானே, கேக்குறதுக்கு பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஏங்க, இந்த வேலையெல்லாம் கோயில்ல போய் பண்ணாம எதுக்கு இங்க வந்து பண்றீங்க? என்ன இவங்க எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. என்ன இவங்க? யாரு நீங்க? யார கேட்டு எங்க வீட்டு புத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க? கேக்குறதுக்கு பதில் சொல்லுமா. வர்றவங்க போறவங்க எல்லாம் இங்க வந்து பூஜை பண்றதுக்கு இது பொது இடம் இல்லம்மா, எங்க சொந்த இடம். இங்க வந்து பூஜை எல்லாம் பண்ணக்கூடாது. நிறுத்துங்க, கிளம்புங்க. ஏங்க, சொல்ல சொல்ல கேட்காம நீங்க பாட்டுல பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட தான் கேக்குறோம், சொல்லுங்க. யாரு உங்களை இதெல்லாம் பண்ண சொன்னது? நான் தான், நானே தான். அங்கிள் பா. ஆமா, நம்ம சாப்பாட்டுறாம பசிச்சிருக்கோம், பூஜை வச்சு பொங்க வைங்கன்னு இருப்பான். தள்ளுங்க. நான் தான் இவங்க எல்லாரையும் வர சொன்னேன். நீ தான் வர சொன்னியா? எதுக்காகயா வர சொன்ன? இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில தான் கவனமா இருக்கீங்களே தவிர தேவிய பத்தி யாரும் கவலைப்படுற மாதிரி தெரியல. அவளை பத்தி கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதானே. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? கங்கா ஜெயிலுக்கு போன பிரச்சனையில தேவி மேல ஜானகி ஆவி இருக்கிறதே மறந்து போச்சா உங்களுக்கெல்லாம்? அத பத்தி யாராவது யோசிச்சிங்களா? ஈஸ்வரா, அவளுக்கு ஒண்ணு ஆகாதியா. அவளாலதான் மத்தவங்களுக்கு ஏதாவது ஆகும். நீங்க யாரும் அவளை கண்டுக்கிற மாதிரி தெரியவே இல்லை. ஜானகி ஆவியால அவ படுற கஷ்டத்தையும் அவமானத்தையும் என்னால தாங்கிக்கவே முடியல. அதான் நானே பாத்துக்கலான்னு முடிவெடுத்து இவங்களை திருவேற்காட்டுல இருந்து வரவழைச்சிருக்கேன். உங்களால காப்பாத்த முடியாத என் தேவிய இவங்களோட பூஜை பரிகாரமாவது காப்பாத்தட்டுமேங்கிறதுக்காகத்தான். ஐயா, நீங்க போய் அவங்களை கூட்டிட்டு வாங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. இன்னைக்கு இவ பார்க்க புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கா. இவ தேவியா இல்ல ஆவியான்னு தெரியலையே. ஆவி இல்ல தேவி? தேவிதான். தேவி, என் கூட வா, உனக்கு ஒண்ணு காட்டுறேன். நீ என்னத்தைய காட்ட போற? ஏதாவது திங்கற ஐட்டமா தான் இருக்கும். போய, நான் வரல. நீ வந்தே ஆகணும் தேவி. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். வா தேவி, வா போலாம், வா. யோ, என்ன ஏன் அப்படி அடம் பிடிச்சு கூப்பிடுற? உட்காரு 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 உட்காரு. என்னையா? நீ இப்படியே வரக்கூடாது. என்னையா? என்ன பண்ற நீ? ஐயோ, எதுக்கே என் கண்ணை கட்டுற? ஏன் இருக்கு? ஏய்யா, என்னையா செய்யற? ஐயோ, சொல்லிட்டு செய்யா. சொல்றேன் தேவி. ஐயோ, பொறு பொறு. யோ, எதுக்கியா இப்ப கண்ணு கட்டுற? சொல்றேன், என் கூட வா வா. இந்தா என் கையை எங்கயா கூட்டிட்டு போற? இரு, நானே பிடிச்சு. சொல்லி தொலை. மெதுவா வா, மெதுவா மெதுவா. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வா யோ, வா கண்ணை தேவி. கட்டி இப்ப சொல்ல போறியா இல்லையா? யோ, சொல்லியா? சும்மா கேள்வி கேட்காம வா. யோ,
நீ வீணா என்கிட்ட விளையாடிட்டு இருக்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்றேன். யோ சொன்ன கேளு, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு மொத்தமா வாங்க போறேன். ஐயோ ஐயோ கைய விடு, ஊத்து விடு, சொன்ன கேளியா? இரு தேவி சொல்றேன். வாங்க. எங்கயா நிக்க வச்சிருக்க, சொல்லியா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு தேவி. வேண்டாயா, வாங்க சீக்கிரம் வாங்க. ஓம் சக்தி கைய விடியா, ஓம் சக்தி கைய விடுன்னு சொல்றேன்ல. சக்தி யோ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி யோ ஐயோ என்னையா, என்ன நடக்குதுங்க? ஆமா, என்ன எல்லாரும் இங்க இருக்கீங்க? சொல்லுங்க. என்னது, நெருப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? ஐயோ, என்ன இது? என்னையா நடக்குதுங்க? எல்லாம் உன் நல்லதுக்கு தான். போ. ஐயோ ஜானகி போயிடுச்சு. புத்துக்கு முன்னாடி பூக்குழி இறங்குனா 3 தடவை இறங்கணும்னு சொல்லுவாங்க. அவங்கள மறுபடியும் இறங்க சொல்லுங்க. ஐயோ, ஓ அப்படியா? சூடு தாங்க முடியாம ஜானகி ஆவி குதிக்குது. என் கால வெந்து போச்சியா? ஐயோ, ஐயோ, இது என் பொண்டாட்டி தேவி அடியே இல்ல, நான் அடிய வச்சே சொல்லிடுவேன். இது ஜானகி ஆவிதான். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. இவன் தேவி ஆவியாக்க விட மாட்டான் போல இருக்கு. தேவி இப்ப என்ன அடி தேவி, அடி தேவி. இப்ப இவன் ஏதோ பிளான் பண்றான், மறுபடியும் நெருப்புல இறக்கி விட்டுருவான் போல் இருக்கு. இப்ப அடிக்கிற அடியில இவன் 1 மாசத்துக்கு எழுந்திருக்க கூடாது. தேவி என்ன அடி தேவி, என்ன அடி தேவி. நீ ஆவியா தேவியான்னு தெரிஞ்சுக்கணும். அடி அடி தேவி, அடி தேவி, அடி தேவி. ஆவி போயிடுச்சு. இது என் பொண்டாட்டி அடியேதான். ஆவி போயிடுச்சு, ஆவி போயிடுச்சு. ஆவி எப்பவோ போயிடுச்சு, இனி வரவே வராது. ஐயோ அம்மா, உங்க நாக்கு நீட்டு. ஐயோ, ஸ்வீட் கொடுக்க போறீங்களா? கொடுங்க கொடுங்க. அம்மா, இப்ப இதை எடுத்தா தெய்வ குத்தமாயிடும். இப்படியே புத்த 3 சுத்தம் சுத்துமா. குங்குமத்தை கொண்டா குடு. ஓம் சக்தி பராசக்தி. அந்த மாலை குடு. ஓம் சக்தி பராசக்தி. போங்கம்மா, சுத்தி வாங்க. ஐயோ பாவமாயா. தேவி போய் சுத்திட்டு வா. இனிமே ஜானகி ஆவி உன்னை நெருங்கவே நெருங்காது. போ தேவி போ. போங்க. நாட்டு சூளத்தோட புத்தம் சுத்தி வந்தா பேய் பிசாசு எல்லாம் ஓடி போயிடும். போங்கம்மா, தைரியமா போங்க. இருங்க, அழகு எடுத்துடலாம். ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. ஐயா, இதை எடுத்து வாயில போடுங்க.
ஐயோ ஐயா என்னையா இது உங்க வாயில போட்டீங்க? அவங்க வாயில போட சொன்னா உங்க வாயில போட்டுக்கிட்டீங்க. இது கல்கண்டு இல்லையா கற்பூரம். அவங்க வாயில போடுங்க. கற்பூரம் சின்னதா இருக்கு, பரவாயில்லையா? ஐயோ ஜானகி ஆவி போயிடுச்சு, ஆவி முழுசா போயிடுச்சு. என் அம்மா பாவம், அவங்கள எதுவும் பண்ணாதீங்க. ஐயோ அம்மா, கோல வேக வச்சது கொஞ்சம் பொறுத்துக்க. கோல வேற வேக வச்சிட்டியே, உடைச்சி. அடிக்காத, கொஞ்சம் பொறுத்துக்க. மருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன்ல. உன்னாலதான் எல்லாம். உன்னை உடைச்சி கொல்ல பாத்தியே என்ன. கொஞ்சம் பொறுத்துக்க தேவி. என்னத்த பொறுத்துக்கிறது? அன்னைக்கும் இப்படிதான் என் உடம்பெல்லாம் பெல்ட்டால அடிச்சு கண்ணி போற அளவு பண்ணி வச்சேன். ஐயோ அம்மா, நல்லா அமுக்கியா. ஐயோ இன்னைக்கு என்னடான்னா இப்படி பூக்குழியில இறக்கி விட்டு என் காலெல்லாம் கொப்பளிக்க வச்சுட்டியே. உன் பாதத்துல பூத்திருக்கிற கொப்பளத்தை பாக்குறப்ப ஜீரால மிதக்கிற ரசகுல்லா மாதிரியே இருக்கு. யோ என்னையா நீ? நான் வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நிலைமையிலும் உனக்கு ரசகுல்லா ஞாபகம் வருதா? உன்ன என்னாச்சு? யோ வலி பொறுக்க முடியாம இருக்க, அத அமைக்க விடுறியா பாவி? உன்னால நடக்கதான் முடியல தேவி, என்னால சாப்பிடவே முடியல தெரியுமா? வாய திறந்தா ஒரே கற்பூர வாசனையா வருது தேவி. ஏன் வராது? 1/4 கிலோ கற்பூரத்தை அப்படியே கடலை மிட்டா சாப்பிடுற மாதிரி கடிச்சல சாப்பிட்டேன். கல்கண்டு இல்ல நினைச்சேன். பாவி, பூக்குழியில தள்ளி விட்டது மட்டும் இல்லாம என் நாக்குல கம்பியோல குத்தி கொல்ல பாத்தியா? அது கம்பி இல்ல தேவி, சூலம். யோ அடிச்சா உன் மூளை வெளியே வந்துரும். வெத்தலையில சுண்ணாம்பு கொஞ்சம் ஜாஸ்தியா தடவி போட்டா கூட என் நாக்கு வெந்துறியா? அதுல போய் சூலத்தை. ஐயோ படுபாவி படுபாவி. ஐயோ என் நாக்குல இருக்கிற ஓட்டு எப்ப சரியாகுனே தெரியலையே. நாக்குல ஓட்ட விழுந்துருச்சேன்னு கவலைப்படாத தேவி, ஜானகி ஆவி உன்னை விட்டு போயிடுச்சேன்னு சந்தோஷப்படு. முட்டாள், என் மேல எந்த ஆவியும் இல்ல. நானா திட்டம் போட்டு அந்த ஜானகி ஆவி என் மேல இருக்கதா நடிச்சிட்டு இருந்தேன். அது தெரியுமா உனக்கு? ஜானகி ஆவி இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தியா? அவசரப்பட்டு உளறிட்டோமோ? ஏன்? எல்லாம் நம்ம பொண்ண இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கிறதுக்கு தாயா. அப்படியா? என்ன நோப்படியா? தேவியா இருந்து அருணுக்கு சாந்திய கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுந்தா ஜானகி ஆவியா இருந்து அருண் மனச மாத்தி நம்ம பொண்ணு அவனுக்கு கட்டி வச்சு சொத்த கைப்பத்தில்லான்னு நான் திட்டம் போட்டா எல்லாத்தையும் இப்படி சொதப்பிட்டியா? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? தேவி, தேவி, யோ போயா, போய் தொலை. ஆரம்பிச்சிட்டாளே. ஐயோ என் மேல ஆவி இருக்கு ஆவி இருக்குன்னு ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன். இந்த ஆளு பண்ண காரியத்தால என் ஆட்டம்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ணி என் பொண்ணை இந்த அரண்மனைக்கு மருமகளாக்க போறோன்னு நினைச்சாலே ஐயோ எனக்கு தலைவலியா இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ அம்மா, உன்னை துரத்திட்டதா சொல்றாங்க, அது உண்மையாம்மா? இனிமே வரமாட்டியாம்மா?